உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன நடக்குது அங்க? விக்கி, நான் தான் அங்க பேசிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன மாரி நீ அண்ணாச்சிட்ட பேசிட்டு இருக்க? உங்க அண்ணன் என்ன பெரிய குத்தமா பண்ணிட்டாருன்னு கேக்குறியே, அவர் என்ன பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் பண்ண தப்புக்கு இங்க உட்கார வச்சிருக்க கூடாது, மரத்துல கட்டி வச்சிருக்கணும். கட்டி வச்சிருப்பீங்களா? அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படி? அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறவரு. அவரு போய் எப்படிங்க இப்படி எல்லாம் பேச தோணுது உங்களுக்குலாம்? விக்கி, காளிமுத்து என் கடையில இருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டாரு. அதுக்காக தான் புடிச்சு உட்கார வச்சிருக்கோம். அண்ணன் பணத்தை திருடிட்டாரா? அண்ணாச்சி என்ன பேசுறீங்க அண்ணாச்சி? நீங்க என்ன விளையாடுறீங்களா? அவர் பணத்தை எடுத்தாருன்றதுக்கு என்ன அண்ணாச்சி சாட்சி? சாட்சியா? இது இப்ப கேட்டா எப்படி? பஞ்சாயத்து கூடும் போது வந்து பாரு. கண்ணால பார்த்த சாட்சியும் காதால கேட்ட சாட்சியும் எல்லாத்தையும் பஞ்சாயத்துல நிறுத்துவோம். இப்ப போய் ஓரமா நில்லு. இவர் தான் இங்க முருகன்கிற பேர்ல இருக்கிற நம்ம விக்ரமோட அப்பாவோ? ஆளை பார்த்தா இந்த மார்க்கெட்ல வேலை செய்யற ஆள் மாதிரி தானே இருக்காரு. அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி, உங்களுக்கு மனசாட்சி இல்ல? நம்ம காளிமுத்தன பணத்தை எடுத்திருப்பாரு. என்ன அண்ணாச்சி இப்படி எல்லாம் பேசுறீங்க? கடையில தான் இருக்கும் அண்ணாச்சி, நல்லா தேடி பாருங்க கல்லால. இங்க பாரு விக்கி, காளிமுத்து கல்லாவுல இருந்து பணத்தை எடுத்ததுக்கு கண்ணால பார்த்தா சாட்சி இருக்கு. ஆனா காளிமுத்து தான் பையன் முருகன் மேல சத்தியம் பண்ணி திருடலன்னு சொல்றான். இல்லடா, நீ அவனை ஒத்துக்க சொல்லு, உண்மையை சொல்லு. இவர் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் விக்ரம் கூட மேட்சே ஆகலையே. அண்ணே, ஒரு சின்ன உதவி. அந்த கீழே உட்கார்ந்துருக்காரு, அவர் தான் முருகனோட அப்பாவா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? முருகனை பத்தி யாருக்கிட்ட கேட்டாலும் ஏன் கேட்குற, எது கேட்குறேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்குறானுங்கப்பா. அது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. காலையில முருகன் போட்டோ காமிச்சால் தானே அது. இந்த ஆள் எதுக்கு இங்க வந்திருக்கான்? இவன் எதுக்கு முருகனை பத்தி எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கான்? யோ, பார்த்துட்டான், எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். அண்ணே, இப்போ உங்ககிட்ட ஒரு ஆள் பேசிட்டு இருந்தான்ல, அவன் என்னென்ன கேட்டான்? அந்த முருகனை பத்தி விசாரிச்சாருப்பா. முருகனை பத்தியா? அவன் எதுக்கு முருகனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான்? அண்ணே, நீங்க அதுக்கு என்னென்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? காளிமுத்தோட பையன் சின்ன வயசுலயே காணாம போயிட்டான். இப்ப இருக்கிற பையன் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருந்திருக்கான். அங்க அவனை பார்த்ததுமே சின்ன வயசுல காணாம போன தன்னோட பையன் முருகன் தான் நினைச்சு அவனை உசுரை காப்பாத்தி காளிமுத்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு. அந்த முருகனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால பழசெல்லாம் மறந்து போச்சான். அதனால அவனை வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சிருக்காரு. இதைத்தாப்பா அவர்கிட்ட நான் சொன்னேன். இந்த ஆள் முருகனை பத்தி எல்லா விவரத்தையும் சொல்லிட்டானே. எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னோட கடந்த கால வாழ்க்கையை தெரிஞ்சவனாதான் இருப்பான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.